வாழ்வோம் வாழ்விப்போம். எப்படி நம்மளை தக்க வைத்துக் கொள்வது? உங்க மதி உங்களுக்கு சொல்லி இதை செய்யக்கூடாதுன்னா செய்யவே கூடாது. அந்த நம்பிக்கை வேண்டும். முதல்ல அதை கொடுங்க. அதுக்குதான் குரு வேணுங்கிறது. குரு நம்பிக்கையிலிருந்து ஆரம்பிக்கும். வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? குருவை இறையாக எண்ணி நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறப்பு வரை மாற்றம் வரக்கூடாது. அப்படின்னாதான் உங்க தடத்துல நீங்க பயணிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. உங்க தடத்திலேயே நீங்க போன என்ன வேணும்? என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். அப்ப அந்த பிறப்பு என்பது என்ன பண்ணுது? விதியினால் வழங்கப்பட்டது. விதி வடிவமைத்து கொடுக்கிறது. கரெக்ட். டெத்து வந்துரும், வரட்டும், தப்பு இல்ல. இப்ப நிறைய பேர் கேட்பா, அப்ப சாவாம நம்ம இருந்துக்கலாமா? சாவை நிறுத்திடலாமா? நோ நோ நோ. அதுக்குதான் முதலாவது பெர்மிட் பண்ணிட்டோமே, நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு. அதனால சாவு வரும், டெத்து வரும், கன்ஃபார்மா வரும். அப்ப மதியினால் வெல்லலான்னு சொன்னது சாவை அல்ல, மீண்டும் பிறக்காமல் இருக்கக்கூடிய நிலைக்கு நீ இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். உனக்கு வழங்கப்பட்ட இந்த பிறப்பை நீ உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம். இதில் இருந்தே தவம் செய்து உன் கர்மாவெல்லாம் போக்கி இறப்புக்கு பிறகு உருவம் எடுக்க முடியாத அளவுக்கு கர்மா அற்று இருந்தால் நீ இறைநிலைக்கு சென்று விடலாம். அப்ப மதியால் வெல்வது. இந்த விதியை மதியால் வெல்றதுன்னா, விதி என்ன பண்ணும்? மீண்டும் மீண்டும் பிறப்பை தரும். மதி என்ன பண்ணும்? பிறப்பை இல்லாமல் ஆக்கும். இதேதான் வள்ளல் பிரான் சொன்னார். மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர். நிச்சயமா முடியும். மரணம் இல்லாத வாழ்வு இன்பம் உள்ளது இல்ல. இது முடிஞ்சு போனது. நீ எழுதுனத வச்சே பேசிட்டு இருக்கான் புதர்க்கமா. இவெல்லாம் முடிவு தேடுறவன் இல்ல, முடியாம போறவன். இந்த பிறவி என்பது வழங்கப்பட்டது, மாற்ற முடியாது. ஆனா அதுல இருந்து அடுத்தால் என்ன பண்ணலாம்? இனிமேல் பிறவி இல்லாமல் இருப்பதற்கு வழி. நீ இப்பவே சிந்திக்கலைன்னா மீண்டும் மீண்டும் பிறவியிலே வந்துட்டு இருப்ப. இப்ப சிந்திச்சு முயற்சித்தால் மட்டும்தான் அடுத்த பிறவி இல்லாத நிலைக்கு மாற முடியும். அதான் சொல்லும். நல்ல யோசிங்க. அப்போ மதியால் வெல்வது விதியைன்னு சொன்னா, விதியை ஆக்டிவேட் பண்ண முடியாமல் ஆக்கிவிடும். இப்ப எதுவரை அதுக்கு போர்ஸ் வழங்கப்பட்டிருக்கதோ, இந்த பிறப்பு வரை, இந்த பிறப்புக்கு மேல் அது டெவலப் ஆக முடியாம அந்த செல் எல்லாம் அழிச்சிருவோம். பாடி விழுந்த உடனே மனதில் இருக்கக்கூடிய பதிவு தான் அடுத்த ப்ராஜெக்டுக்கு போகும். நீங்க இங்க இருக்கும்போது மனப்பதிவுகளை அழிச்சிட்டீங்கன்னா அதுல எதுவுமே ப்ராஜெக்டுக்கு இடமே இல்லை. நோ டேட்டாஸ். அப்ப என்ன ஆயிரும்? ப்ராஜெக்ட் இல்ல, முடிஞ்சு போச்சு. எங்க இருந்து வந்தியோ இறையோடு நீ போய் சேர்ந்தோம். எவ்வளவு அருமையான வாழ்க்கை யோசிங்க. ஆனா உணராமல் வாழ்வதனாலதான் இது நமக்கு சிக்கலாம். அப்ப இந்த ஞான வாழ்க்கை என்பது குறிக்கப்பட்ட வாழ்க்கை தான். ஆனால் அந்த குறியீனை உணர முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். காரணம், நாம் நம்மளை உணரவில்லை. நம்மிடமே வழங்கப்பட்ட அறிவை நாம் பயன்படுத்தவில்லை. அந்த அறிவை சுட்டிக்காட்டும் குருவை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை. விதி என்பது வழங்கப்பட்டது, மாற்ற முடியாதது. ஆனால் விதியில் இருந்து மீண்டும் விதி முளைக்காமல் செய்யக்கூடிய மதி நம்மிடம் இருக்கிறது. அதான் முக்கியம். விதையிலிருந்து மரம் முளைச்சிட்டு, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா அடுத்த கட்டம், மரம் மீண்டும் விதையை கொடுக்காமல் ஆக்கி விடுவது. அப்ப இந்த மரத்தோட முடிஞ்சு போச்சு. அது பூ பூத்து காய் காய்ச்சு கனி காய் பொட்டை போட்டா தானே அடுத்தது முளைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆக்கிட்டா முடிந்து போனது. இந்த மரத்தோடு முடிந்து விடும். மீண்டும் அது கண்டினியூ ஆகிறது இல்லை. அப்ப பிறவி தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த விதியை நாம் முடிக்க வேண்டும். விதி எப்படி முடிப்பது? மதியால் தான்.